இன்னைக்கு இந்த சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி தான் பேச போறேன். தி சிம்ப்சன்ஸ் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். இந்த கார்ட்டூன் எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுது, ஆல்ரெடி என்னென்ன கரெக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் தப்பு, இப்போ நிலைமை என்ன அண்ட் ஃபியூச்சர்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். தி சிம்ப்சன்ஸ் ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் சிட்காம் 1989ல ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் 36+ சீசன் போயிட்டு இருக்கு. இது ஒரு ஃபன்னி ஃபேமிலி ஷோ மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி சொசைட்டி, அப்புறம் அரசியல், அப்புறம் டெக்னாலஜி, எக்கனாமி எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்பதான் ஃபேன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்றாங்க. லைக் இப்போ ஒரு எபிசோட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்துட்டு சில வருஷங்கள் கழிச்சு அது உண்மையாலுமே நடக்குது. அதனால மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, சிம்ப்சன்ஸ் வந்துட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு. இதுல சில ஃபேமஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க, அது உண்மையா நடந்தும் இருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகுறது, ஸ்மார்ட் வாட்சஸ், ஃபேஸ் டைம் இல்ல வீடியோ காலிங், அப்புறம் டிஸ்னி வந்துட்டு செஞ்சுரி ஃபாக்ஸை விலைக்கு வாங்குறது, COVID-19, லேடிக்காக தெரியும் இல்லையா, ஹாலிவுட் சிங்கர், அவங்களோட சூப்பர் பவுல் ஷோவா இருக்கட்டும், ஆட்டோ கரெக்ட் ஃபெயில், நம்ம ஃபோன்ல ஆட்டோ கரெக்ட் ஃபெயில் இருக்குல்ல அது, அப்புறம் 3 கண்ணு மீன். இந்த 3 கண்ணு மீனுங்கிறது வந்துட்டு மியூட்டன்ட், அதாவது இந்த நியூக்ளியர் பிளான்ட் க்ளோ காரணமா இந்த மியூட்டன்ட் உருவானதா வந்துட்டு சிம்ப்சன்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ அர்ஜென்டினால அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தா நடக்காதது நிறைய இருக்கு. அதாவது பொய்யா போனது, இது நடக்கும்னு நம்பி நடக்காம போனது. லைக் எப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஃபேன்ஸை எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா வேர்ல்டோட எண்டிங் இதுதான் கடைசி நாள் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு எபிசோடே வரல, அது ஒரிஜினலும் கிடையாது. அது ஃபேன் நல்லா எடிட் பண்ணி வைரல் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த புட்டின் வந்துட்டு ஃபியூச்சர் வார்ஸ் எல்லாம் வின் பண்ற மாதிரி, அதுவும் எடிட்டட் இமேஜஸ் தான், உண்மை கிடையாது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்க வாரா இருக்கட்டும், டைம் டிராவலா இருக்கட்டும், 2026 அப்போகலிப்ஸே, அதுவும் வந்துட்டு ஒரிஜினல் எபிசோடே கிடையாது. அதுவும் வந்துட்டு ஃபேன் தியரிஸ் தான். நடக்காம இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்க எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்போ என்ன விஷயம் பார்த்தாலுமே அவங்க எக்ஸாஜரேட் பண்ணி எழுத ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு 10 விஷயத்தை எழுதுவாங்க. அந்த 10 விஷயத்தையும் கொண்டு வருவாங்க எபிசோட்ல. அதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துதானே ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் வேர்ல்டில் இருக்க நியூஸாக இருக்கட்டும், அரசியலோட பிஹேவியராக இருக்கட்டும், டெக்னாலஜியோட க்ரோத் ட்ரெண்டாக இருக்கட்டும், அதை 10 விதமாக 10 விஷயமா எழுதி, அதாவது ஏதாவது ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதனால மக்கள் என்ன நம்பிடுறாங்க, ஓ இவங்க ஃபியூச்சர் இப்படியெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா 36+ சீசன் இருக்குது, 700+ எபிசோட் இருக்குது. அப்போ எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் 1-2 விஷயம் நம்ம நேரில் பார்க்குறது இல்லை நடக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது எழுதுறாங்க இல்லையா, சிம்ப்சன் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு ஹியூஜ் நெட்வொர்க் இருக்குது. எப்படின்னா, இந்த டெக் கம்பெனி கூட இருக்கும், அவங்க கிட்ட ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவாங்க. இந்த வருஷத்துக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவாங்க. அதை வச்சு அவங்க ஒரு எபிசோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொலிட்டீஷியன் நிறைய பேர் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பேசுறாங்க, நீங்க அதை பத்தி போடலாமேன்னு சொல்லிட்டு அதை 10 விதமா போடுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சொசைட்டில கரப்ஷன் இருக்குது, டெக் அடிக்ட் ஆறாங்க எவ்வளவு பேரு, பாலிடிக்ஸ்ல பண்ற தப்பே நிறைய டைம் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும், அது எல்லாத்தையுமே அவங்க கார்ட்டூன்ல எடுத்து போடுறாங்க. அது லேட்டரா ஏதாவது ஒரு விஷயம் உண்மையானதுக்கு அப்புறம் இது ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அது ஜஸ்ட் அசம்ஷனா தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ப்ரெடிக்ஷன் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ், சிம்ப்சனோட ஃபேன்ஸ் வந்துட்டு சில தியரிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அவங்க எடுத்து வச்சதும் கரெக்ட் தான், அதே மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஐயோட பவர் அண்ட் வேலை வாய்ப்பை வந்துட்டு இழந்து போறது. லைக் எப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஏஐ தான் இருக்கும். ஜாப் வந்துட்டு இந்த ஜாப் லாஸ் அப்படிங்கிறது யாருனாலுமே ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். முன்னாடி எல்லாம் மளிகை கடை பார்த்தோம்னா கணக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வரவு செலவு போட்டு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்வாரு. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, விற்கிறது அப்பப்போ ஃபோன்ல அப்டேட் பண்ணி வச்சா நம்மளுக்கே ப்ராஃபிட் கிடைச்சிருது. நெக்ஸ்ட் கேஷ்லெஸ் சொசைட்டி, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜிபே, பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் கிரைசிஸ் கூட சொல்லியிருக்காங்க. இந்த வெப்பம் அதிகமாகறனால இந்த ஐஸ் எல்லாம் மெல்டிங் ஆகிற சீன் இருக்குல்ல, அது ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுவும் சொல்லியிருக்காங்க. ஹோலோகிராம் என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கு. லைக் எப்படின்னா, இங்க எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா ஃபாரின் கண்ட்ரில இருக்க வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். லைக் உள்ள அந்த லைட்ஸ் போட்டு நம்ம அதுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும், இப்ப கார்டனுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும், கடலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ மறந்து இது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட். ஏதாவது மைக்ரோசிப் பேஸ்ட் மெடிசன், இது நான் ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரியில படிச்சு, டாக்டர்ஸ் என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த குட்டி குட்டி ரோபோட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம உடம்புல வீக்கான பாட்டு, செத்து போன செல்லு, அது எல்லாத்தையும் ரீப்ரொடியூஸ் பண்ண, ரீவொர்க் பண்ண வைக்கிறதா இவங்களோட வேலையே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உள்ள போட்டு திருப்பியும் நம்ம ஆயுஸ் நாட்களை வந்துட்டு அதிகமா பண்றதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ஸ் காலனைசேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இலான் மஸ்க் அதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேன் பேஸ் தியரின்னு சொல்றாங்க. மக்கள் எதுக்கு இது கண்மூடித்தனமா நம்புறாங்க இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்? கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்படி உருவாகுது? இது நார்மல் என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். ஆனாலும் இன்டர்நெட்ல சில ப்ரெடிக்ஷன்ஸ் சரியா மேட்ச் ஆனது காரணமா மக்கள் வந்துட்டு இது எல்லாத்து கூட கனெக்ட் ஆகுதுன்னு நம்புறாங்க. நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, சம்திங் இது அன்யூஷுவலா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரெயின் இமீடியட்டா ஒரு பேட்டர்னை தேடும். அதனால கோஇன்சிடென்ஸா இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனம், ப்ராஃபஸி போல ஃபீல் பண்ணி கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணிடுவோம்.
எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ரேண்டம் பிக்சரை பார்த்து இது 2026ல நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. சில ஸ்கிரீன்ஷாட் ஃபேக்கா போட்டோஷாப் பண்ணி வைரல் பண்ணுவாங்க. இது ஆத்தென்டிக்கா இருக்கிற மாதிரி லைக் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி போறதால ஒரிஜினல் எபிசோட்ல இல்லாத விஷயத்தையும் பீப்பிள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம நம்புறதுக்கே சப்போர்ட் ஆகுற இன்ஃபோ மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்படி உருவாகுது? பயத்தினால, ஃபியூச்சர் டென்ஷன்னால, ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருக்கிறதுனால. லைக் எப்படின்னா, எக்கனாமிக் வந்துட்டு எப்பல்லாம் வந்துட்டு கீழ போதோ, இந்த அரசியல்கள் வந்து ஒரு கன்ஃப்யூஷன கொண்டு வராங்களோ மக்கள் கிட்ட, இந்த டெக்னாலஜி எப்பல்லாம் ரிஸ்க்குன்னு நம்மளுக்கு தோண வைக்குதோ, இந்த மாதிரி டைம்ல மக்கள் ஈஸியா சென்சேஷனல் ஸ்டோரிய நம்பிடுவாங்க. சிம்ப்சன் கார்ட்டூன்ல 600+ எபிசோடு இருக்கு. அதுல நெறைய எக்ஸாஜரேஷன், நெறைய இமேஜினேஷன், நெறைய சிரிப்பும் கலந்திருக்கு. அதுல ஒரு சில கோஇன்சிடென்ஸ் சரியா வந்தாலும் மக்கள் இதுதான் சரி, இதுதான் சீக்ரெட் சோர்ஸ்னு அஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உண்மை என்ன? சிம்ப்சன் ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ணல. அவங்களோட ரைட்டிங் டீம் சொசைட்டில ஆல்ரெடி நடக்கிற பேட்டர்னை அப்சர்வ் பண்றாங்க. நீங்க கூட சொசைட்டில நடக்கிறத அப்சர்வ் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது உங்கனாலயும் அஸ்யூம் பண்ண முடியும். லைக் பாலிடிக்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், சோஷியல் பிஹேவியரா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபியூச்சர் எந்த பக்கம் போகுதுன்னு கெஸ் பண்றாங்க. சோ அது ப்ரெடிக்ஷன் மாதிரி தோணும். பட் மோஸ்ட்லி இது லாஜிக்கல் சட்டை தான். ஆனாலும் இன்டர்நெட் சென்சேஷனலிசம் காரணமா ஆர்டினரி சீன்ஸ் கூட ஃபியூச்சர் வார்னிங் போல வைரல் ஆகுது. ஆஸ் ஆஃப் 2025 மக்கள் வந்து சிம்ப்சனை ரியல் ப்ரெடிக்ஷன் சோர்ஸா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோஷியல் மீடியால ஃபேக் எடிட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஆனா இது வந்துட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணல. சோஷியல் ப்ரெடிக்டபிளா இருக்கிறதால ஐடியாஸ் மேட்ச் ஆகுறதுனால இது கோஇன்சிடென்சஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.